இன்றைய சினிமா நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுக்க வந்திருப்பது உங்கள் தேவிகா சுகுமார். வணக்கம். நடிகர் ஆர்யா சைக்கிள் ஓட்டுவதில் அதிக ஆர்வம் கொண்டிருக்காருங்க. சென்னையில தினமும் சைக்கிள் பயிற்சியை தொடர்ந்து வரும் அவர் வெளிநாடுகள்ல கூட நடக்கிற சைக்கிள் போட்டிகள் எல்லாம் கூட கலந்துக்கிறாரு. சமீபத்துல இங்கிலாந்துல நடைபெற்ற லண்டன் எடின்பர்க் லண்டன் 1540 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டும் நிகழ்ச்சியில் தனது குழுவினரோட கலந்து கொண்டு நிறைவு செய்திருக்காரு. நடிகர் சிம்பு மதுபான விளம்பரத்துல நடிக்க வந்த வாய்ப்பை மறுத்துட்டாருங்க. பன்னாட்டு மதுபான நிறுவனம் ஒன்று தங்கள் விளம்பரத்துல நடிக்க சிம்புவை அணுகியிருக்காங்க. இதற்காக அவருக்கு ஒரு பெரிய தொகையும் கூட தர்றதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆனால் சிம்பு அதில் நடிக்க மறுத்துட்டார். இதையடுத்து சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே அவரை பாராட்டிட்டு வராங்க. AR முருகதாஸ் மற்றும் பர்பிள் புல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகும் திரைப்படம் 1947 ஆகஸ்ட் 16 இதன் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது. கௌதம் கார்த்திக் நாயகனாக நடிக்க ரேவதி என்பவர் இந்த படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமாறாங்க. நடிகர் விக்ரம் ட்விட்டர் சமூக வலைதளத்துல இணைஞ்சிருக்காருங்க. அவரே வீடியோ பதிவு மூலம் இதை உறுதியும் செஞ்சிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இங்க நான் கொஞ்சம் லேட்டு தான், கிட்டத்தட்ட 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்விட்டர் தொடங்கி ரொம்ப லேட்டா வந்திருக்கேன், நமக்காக அன்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை அனுபவிக்கணும்னு இந்த ட்விட்டர்ல ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோல விக்ரம் பேசியிருக்காரு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்கிற 169வது படம் ஜெயிலர். இதில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். மேலும் ஐஸ்வர்யா ராய், பிரியங்கா மோகன், ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர்லாம் நடிக்கிறதா கூறப்படுது. சமீபத்துல ஜெயிலர் படப்பிடிப்பு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதிகளை தொடங்கப்படும்னு ரஜினிகாந்த் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இப்படத்தினுடைய கதாநாயகி குறித்த தகவலும் வெளியாயிருச்சு. அதன்படி ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக தமன்னா நடிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுது. ரொம்ப சீக்கிரத்திலேயே இது குறித்த அறிவிப்பும் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துல நடிகர் ரம்யா கிருஷ்ணன் 23 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியோட சேர்ந்து நடிக்கிறாங்க. இது கூட கொஞ்சம் எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு. லட்சுமி ராமகிருஷ்ணனுடைய புதிய படத்துல இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைக்கவிருப்பதாக அவர் தன்னுடைய ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு. மாஸ்ட்ரோ இளையராஜா என்னோட படத்துக்கு இசையமைக்கிறது என்னோட பாக்கியம் அப்படின்னு படத்தினுடைய ரெக்கார்டிங்கிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆலியா பட், ஷெபாலி ஷா மற்றும் விஜய் வர்மா நடிப்பில் சமீபத்தில் வெளியான பாலிவுட் திரைப்படம் டார்லிங்ஸ் ஸ்ட்ரீமிங் தளமான நெட்ஃபிளிக்ஸில் படம் வெளியாயிருக்கு. இந்த படம் மூலமா ஆலியா பட் தயாரிப்பாளராகவும் ஹிந்தி சினிமா உலகில் உருவெடுத்திருக்காங்க. ஷாருக் கானின் ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் உடன் இணைந்து ஆலியா பட் இதனை தயாரிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியான இந்த படம் விமர்சன ரீதியாக கொண்டாடப்பட்டு வருது. இந்நிலையில் இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழியில் ரீமேக் செய்யப்பட இருக்கு. கதை அப்படியே இருக்கும், அப்படி இருந்தாலும் தமிழ் தெலுங்கிற்கு ஏற்ப தேவையான மசாலாவையும் கதையில சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறுவன் பட ப்ரமோஷன் விழாக்களை பங்கேற்ற நடிகர் கார்த்தி கைதி படத்தின் 2ஆம் பாகத்தை உறுதி செஞ்சிருக்காருங்க. மேலும் 2023 கைதி படப்பிடிப்பு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் அதர்வா நடிப்பில் உருவாகி இருக்க ட்ரிகர் படத்தினுடைய டீசர் வெளியாயிருக்கு. சுமார் 1:31 நிமிடங்கள் ஓடும் இந்த டீசரின் ஆக்ஷன் காட்சிகளில் அதர்வா சும்மா மிரட்டுறாருங்க. ஒளிப்பதிவு, பின்னணி இசையில் இந்த டீசர் பார்வையாளர்களின் கவனத்தையும் பெற்றிருக்கு. அமலாபால் தயாரித்து நடிக்கும் திரைப்படம் கடாவர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுங்க. இது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்திலையும் பார்க்கலாம். கடாவர் படத்திற்காக தமிழகத்தில் உள்ள பல மருத்துவமனைகளுக்கு எல்லாம் அங்க இருக்கிற பிணவரைகளுக்கு சென்று அமலாபால் பார்வையிட்டதா இயக்குனர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த படம் வெளியாக கூடாதுன்னு பலரும் மறைமுகமா உழைத்ததாக நடிகை அமலாபால் கூறியிருக்காங்க. இயக்குனர் ஸ்ரீஜித் முகர்ஜி இயக்கத்துல டாப்ஸி நடித்த படம் சபாஷ் மிது. இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியில் கேப்டன் மிட்டாலி ராஜின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படம் திரையரங்கில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றிருக்கு. பெண் கிரிக்கெட்டர் ஒருவனுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆவணப்படுத்திய முயற்சி பார்வையாளர்களால பாராட்டவும் பட்டிருக்கு. இந்த படத்தை ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து OTT தளத்துல பார்த்திருக்கலாம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் இந்த படத்தை பார்க்கலாம். நடிகர் விக்ரமுடைய நடிப்பில் உருவாகியுள்ள கோப்ரா திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாச்சு. பல்வேறு முறை இந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டு அதன் வெளியீடு தள்ளி போனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நடிகர்கள் விக்ரம், ஸ்ரீநிதி ஷெட்டி, கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான், KS ரவிக்குமார் என பலர் இதுல நடிச்சிருக்காங்க. AR ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் இந்த படம் உருவாகி இருக்கிறதா தெரியுது. படத்தோட சிங்கிள் பிக் படங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கு. படத்தினுடைய தமிழக திரையரங்க உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸும், சேட்டலைட் உரிமையை கலைஞர் தொலைக்காட்சியும், டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமத்தை சோனி லைவ் நிறுவனமும் பெற்றிருக்கு.
தனுஷ் நடிக்கும் திருச்சிற்றம்பலம் உணவு டெலிவரி செய்யும் தனுஷ் வழக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வருபவராக காட்டப்பட்டிருக்கார். ஜாலியான தாத்தாவாக பாரதி ராஜாவும் கண்டிப்பான அப்பாவாக பிரகாஷ் ராஜும் இருந்திருக்காங்க. ஆனால் யாரடி நீ மோகினி படத்துல பார்த்த ரகுவரன் கேரக்டரில் தற்போது பிரகாஷ் ராஜை பொருத்தி பார்க்கும் உணர்வை படம் தருதுங்க. படம்ன்ற பெயர்ல ட்ரெய்லரில் கூடுதல கவனத்தை பெறுது. நித்யா மேனன் பெண் தோழியாக தோன்றாரு. பிரியா பவானி சங்கர், ராஷிகா கண்ணா நடிகைகளாக வந்து செல்கின்றனர். மொத்தத்தில் மித்ரன் ஜவஹர் ஸ்டைலில் மீண்டும் ஒரு ஃபேமிலி காதல் நட்பை உள்ளடக்கிய படத்தை எதிர்பார்க்கலாம். இந்த படம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி திரையரங்கில் வெளியிடப்படும் அறிவிக்கப்பட்டாச்சு. இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் ஆர்யா நடித்திருக்கும் படம் கேப்டன். இந்த படம் செப்டம்பர் 8ஆம் தேதி திரையரங்குல வெளியாக இருக்குங்க. இந்த படத்துல சிம்ரன், ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, ஹரிஷ், உத்தமன், காவ்யா ஷெட்டி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. பிரபல பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங். ரன்வீர் சிங்கினுடைய ஆடை ஸ்டைலும் தோற்றமும் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சமீபத்துல ரன்வீர் சிங்கினுடைய நிர்வாண போட்டோஷூட் புகைப்படங்கள் இணையத்துல வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில பெண்களின் உணர்வுகளை புண்படுத்தி விட்டதாக கூறி ரன்வீர் சிங்கிற்கு சம்மன் அனுப்புறதுக்கு மும்பை காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. தற்போது ரன்வீர் சிங் படப்பிடிப்பிற்காக வெளியூர் சென்றுள்ளார். அதனால அவருக்கு இன்னும் சம்மன் அனுப்பப்படல. அவர் மும்பை திரும்பியவுடன் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மும்பை காவல்துறை முன்பு ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. ஓகே, புரியுது, ரொம்ப லென்த்தியா போகுது வீடியோ. சினிமா நியூஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பை, டேக் கேர் மை ஏஞ்சல்ஸ்.